அன்புக்குரியவர்களே, விவிலிய முத்தங்கள் என்னும் தொடரில் இன்று மகிழ்ச்சியின் முத்தம், ஆனந்தத்தின் முத்தம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 4வது இறைமொழியில் சகோதரர்களான யாக்கோபும் ஏசாவும் ஒருவர் நீண்ட நாள் கழித்த பிறகு சந்திக்கின்றார்கள். ஏசா யாக்கோபுக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார்கள். ஆகவே ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள். அவர்கள் நீண்ட நாள் பிரிவுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றார்கள். ஒருவர் தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார்கள். இது ஒரு மகிழ்ச்சியின் முத்தமாக இருக்கிறது. அதே போலவே தோபித்து நூலிலும் நாம் ஒரு காட்சியை பார்க்கின்றோம். தோபியா தன்னுடைய வருங்கால மாமனாராகிய ரகுவேலை சந்திக்க செல்கின்றார். அவர் உறவினர். அவரை சந்திக்கின்ற பொழுது தோபித்து நூல் 7ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். ரகுவேல் துள்ளி எழுந்து தோபியாவை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். ஆகவே இங்கே உறவினர்கள், மாமனார் தன்னுடைய மருமகன் தோபியாவை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார், முத்தமிடுகின்றார். இது மகிழ்ச்சியின் முத்தம், ஆனந்த முத்தம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.